நமசிவாய. அதாவது இந்த ஒரு சிம்பிள் பார்த்துக்கோங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஹு சிம்பிள். ரூன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யந்திரம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு யந்திரம் மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இது வந்து மணி அட்ராக்டிங், வெல்த் அட்ராக்ஷன்ங்கிறது. ஒரு 5 வருஷம் முன்னால இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷம் முன்னால கொடுத்ததுல இருந்து என்ன வந்து ரெகுலரா ஒரு தாந்திரிக் அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷன் வரவங்க எல்லார் கையிலுமே இது இருக்கும். அது இல்லாம நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் அதை வரைந்து வைப்பார்கள். ஒரு அதிகமான ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி எதர் ரெட் கலர் இல்லைன்னா கிரீன் கலர்ல எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரும் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில நம்ம எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது வந்து கரெக்டா இந்த இடத்துல தான் வரைஞ்சிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம இதை வந்து நோட்ல எல்லாம் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சாண்டிங்கும் எதுவும் ஃபெஹுங்கிறது பேர் இதுக்கு. நம்ம இது ஒரு சாண்டிங் எல்லாம் இல்லை. இந்த ரூன்ஸ் அப்படின்றது வந்து ஆல்பபெட், நம்ம யந்திரம் சொல்றோம்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யந்திரம் இருக்கு. அது மாதிரி இது வந்து ஃபெஹு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த ஒரு விஷயம் தெரியும். தெரியறது நீங்க டெய்லியே எழுதிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மணி சிம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இது நம்ம வந்து வரைஞ்சிக்கிறது, சிலதை பார்க்கறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்ற. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் பார்க்கலாம். நமசிவாய.